இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் உன்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்த பணத்தை நீ அவர்கிட்ட கொடுத்தியா இல்லையா? இல்லக்கா, அது வந்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு மனோ. நீ பணத்தை அவர்கிட்ட கொடுத்தியா இல்லையா? மனோ, உன் அக்கா கேக்குறாள்ல, பதில் சொல்லு. மனோ, அதான் பாரதி கேக்குறாள்ல, பதில் சொல்லு. அக்கா, நீ கொடுத்த பணத்தை அவர்கிட்ட கொடுக்கதான்க்கா வச்சிருந்தேன். ஆனா அதுக்குள்ள என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போய் சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க. அவங்க அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணாதான் காப்பாற்ற முடியும்னு என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்லி ரொம்ப அழுதான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் நான் எதை பத்தியும் யோசிக்காம நீ என்கிட்ட கொடுத்த பணத்தை என் ஃப்ரெண்டு கிட்ட ஹாஸ்பிட்டல்ல கட்ட சொல்லி கொடுத்துட்டேன்க்கா. டேய் மனோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? நான் உன்கிட்ட பணத்தை கொடுக்க சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? நீ அவர்கிட்ட பணத்தை கொடுக்கலனா நீ என்கிட்ட சொல்லி தொலைய வேண்டியதானே? நீ சொல்லாம இருக்க போய் பணத்தை கேட்டு வீட்டுக்கு வந்தவர்கிட்ட நான் பணத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன்டா. அத கேட்டுட்டு அவரு நான் பொய் சொல்றதா என்ன அசிங்கப்படுத்திட்டு போறாரு. நம்மள பத்தி அவர் என்ன நினைப்பாரு? உனக்கு ஏதாவது பணம் வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே? அவர்கிட்ட கொடுக்க வேண்டிய பணத்தை நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு உன் ஃப்ரெண்டுக்கு எடுத்து கொடுத்திருக்க. இல்லக்கா, சரி, நல்ல விஷயத்துக்கு கொடுத்ததாவே இருக்கட்டும். அத என்கிட்ட சொல்லிருந்தா கூட பரவாயில்ல. நீ அப்படி சொல்லிருந்தனா நான் வேற இடத்துல பணத்தை ஏற்பாடு பண்ணி அந்த அண்ணன் கிட்ட கொடுத்திருப்பேன்ல. இப்படி கடைசி நேரத்துல வந்து என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ணிட்டியேடா. அக்கா, எப்படியாவது ரெடி பண்ணி அவருக்கு கொடுத்துட்டு அப்புறமா உங்ககிட்ட இந்த விவரத்தை சொல்லலாம் தான்க்கா பேசாம இருந்தேன். நான் பண்ணது தப்புதான்க்கா. எனக்கும் வர வேண்டிய பேமெண்ட் வரல, அதான்க்கா இப்படி ஆயிடுச்சு. நான் பணத்தை சீக்கிரமா ரெடி பண்ணிடுறேன்க்கா. ஏய் போடா. அவரு பேசின பேச்செல்லாம் நீ கேட்டிருந்தனா உனக்கு என் நிலைமை புரிஞ்சிருக்கும். இப்ப நீ இவ்ளோ சாதாரணமா திருப்பி கொடுத்துறேன்னு சொல்ற? அவரு பேசின பேச்செல்லாம் நினைச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. அக்கா, சாரிக்கா. இப்படிலாம் நடக்கும் நான் சத்தியமா நினைக்கலக்கா. ஏ மனோ, நீ அக்கா, இந்த கன்றாவி எல்லாம் கண்ணுல பார்த்து தொலைக்க வேண்டியதா இருக்கு. இப்படி ஒருத்தனை இழுத்துட்டு போய் உன் தங்கச்சி கல்யாணம் வேற பண்ணிட்டு வந்திருக்கா.